வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நிலமை ஒவ்வொரு நாளும் மோசமாகி கொண்டே இருக்குது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நிச்சயமாக இந்த நிலைமையிலேருந்து நம்ம எல்லாம் விரைவில் வெளியே வந்துடும். அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக பெரிய அளவு கவலைப்பட்டுக்காதீங்க. நம்மளுடைய தலை விதியில் என்ன எழுதியிருக்கோ அந்த எல்லா விதமான லாபம் நஷ்டம் அத்தனையுமே நாம் சந்தித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நேற்று நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நமக்கு தெரிஞ்ச தகவல், கிடைச்ச தகவலை வச்சு மைவி திரட்ஸ் மெம்பர் டிஎம் அமௌண்ட் டிலே ஆச்சு அப்படின்னு. அதில் நான் நம்முடைய டெலிகிராம் குரூப்போடைய விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி, உண்மையிலே மைவி திரட்ஸ் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் உங்களுடைய சந்தேகங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போது அதில் மக்கள் கேட்ட சில சந்தேகங்கள், அதற்கான பதிலும் பார்க்கலாம். கடைசியாக உங்களுடைய மனசில் உள்ள கேள்விக்கான பதில்களையும் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? வாங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, அமௌண்ட் வர வாய்ப்பு இருக்கா, சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு. அதுக்கு அதில் குரூப்பில் இருக்கிற மைவி திரட்ஸுடைய பழைய நபர் பதில் அளிச்சிருக்கிறாரு. நமது எம்டி அவர்கள் ஏமாற்றக்கூடிய நபர் இல்லை. ஆகையால் நிச்சயமாக சட்ட போராட்டம் செய்து இனி வரக்கூடிய காலங்கள் நமக்கு முறையாக வருமானம் வர ஏதோ ஏற்பாடு செய்வார்னு அதற்கு அந்த சிஸ்டர் இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு புரியுது சார். இங்கே யாரும் சொல்லியிருந்தால் நம்புறது, யார் சொல்கிறது தான் நம்புறது. நம்பிக்கை கம்மியாகுது சார், சமாளிக்க முடியல, கடன் கழுத்தை நெரிக்குது, சீக்கிரம் நல்லா வழி பிறக்கணும். ஜிஎம் அமௌண்ட்டு கிரெடிட் ஆச்சுன்னா கூட நம்பிக்கையாக இருந்திருப்போம். ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, எதை நம்புறதுன்னு தெரியல சார் அப்படின்ட்டு. இப்போ இவங்க அந்த ஜிஎம் அமௌண்ட்டு சம்மந்தமாக கேட்டதுனால நான் அதற்கான பதிலை சொல்லிடுறேன். நேற்றே சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக கோல்டு மெம்பருக்கான அமௌண்ட்டு சனிக்கிழமையே ஃபைல் பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு, அது பண்ணியாச்சு. நான் கடந்த சனிக்கிழமையே இன்னும் அவங்க மற்றவங்களுடைய உறுப்பினருடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வரல அப்படின்னா, இந்த மாதிரி கேஸுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க நபர் அவருடைய சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸை ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. அவருடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் பெரிய அளவில் ட்ரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா, அதாவது காசு கொடுத்து இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும் கேஸை இது பண்ணுறதுக்கு. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வரக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த மாதிரி அக்கௌண்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் நேற்று வீடியோலேயே நான் சொன்னேன், இந்த கேஸ் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி, சான்சஸ் இருக்குது. இல்லை இது ஹியரிங் மேலே ஹியரிங் இழுத்துக்கிட்டே இருக்குது, அதிகமான புகார்கள் வருவதனால அப்படின்னா, அது மைவி திரட்ஸுடைய உறுப்பினர்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். பணம் எப்படியா இருந்தாலும் வரும். ஆனால் இப்போ கொஞ்சம் கால தாமதத்தில் வரலான்னு இருக்கிற பணம் நிறைய கால தாமதமாகி வரும். அது மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை நமக்கு தான் ஏற்படுத்தும். அப்புறம் அந்த நபர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. நமது எம்டி ஐயா முன்னாடி நடத்திய V3 ஆன்லைன் டிவி சில காரணங்களால் கம்பெனியை மூடுகின்ற சமயத்தில் அதிலிருந்த உறுப்பினர்களை அவர் மார்க்கெட்டிங் டைரக்டராக இருந்தார், சக்தி ஆனந்த் சார், V3 ஆன்லைன் டிவியில். அதில் மூடுற மாதிரி நிலமை வந்துச்சு. அதில் உள்ள உறுப்பினர்களை தற்போது அவர் நடத்தி வர மைவி திரட்ஸ் நிறுவனத்தில் இலவசமாகவே அங்கே அவங்க ஏதாவது பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் அந்த நபரில் எந்த விதமான அமௌண்ட்டும் வாங்காமல் இலவசமாகவே அந்த நஷ்டத்தை ஈடு செய்கிற விதத்தில் SM ப்ளஸ், ஆமாம் எஸ்பி சில்வர் ப்ளஸ் அப்படின்ற ஒரு அதை தான் போட்டிருக்காரு. SM ப்ளஸ்ன்னு போட்டிருக்காரு. அவர் அது சில்வர் ப்ளஸ் பிளானில் சேர்த்து உள்ளார். ஆகையால் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நமக்கு துணையாக எம்டி இருப்பார் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்குது. இது ஆரம்பத்துலேருந்து இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். V3 ஆன்லைன் டிவியில் கம்பெனி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மூடுற மாதிரி நிலைமை இருந்துச்சு, லாக்டவுன் அது இதுன்னு. அப்படி இருந்தும் கூட ஒரு வருஷம் கரெக்டாக பேவிட்டு கொடுத்து அதுக்கப்புறம் தான் அதை க்ளோஸ் பண்ணாங்க. அப்போ கூட அதில் உறுப்பினராக உள்ள எந்த நபருக்கும் நஷ்டம் ஆகாத விதத்தில் அப்படியே மைவி திரட்சி கொண்டு அவங்களுக்கு இப்போ வரைக்கும் வருமானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரிங்களா? அதை நல்லா தெரிஞ்சுங்க. அப்புறம் கண்டிப்பாக நானும் அதை கண்கூட பார்த்துருக்கேன். ஆனால் அவர் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நம்ம கைவிடாமல் கடைசி வரை நம்மோடு இருந்து நமக்கான பலனை அவர் கொடுப்பார். வாழ்க்கைனா பல விதமான பிரச்சனைகள் வரும் தான். சரிங்களா? ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வட்டம். நீங்கள் இந்த பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல கடவுள் நம்மளை என்ன பண்ணுவார் அப்படின்னா, கொடுத்தும் சோதிப்பார், எடுத்தும் சோதிப்பார். சரிங்களா? அதாவது இந்த மாதம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்தால் அடுத்த மாதம் கஷ்டமாக இருப்போம், அல்லது அடுத்த மாதம் சந்தோஷமாக இருந்தால் அதுக்கு அடுத்த மாதம் கஷ்டமாக இருப்போம். வாழ்க்கை ஒரு சர்க்குலேஷன்லேயே தான் இருக்கும். உடல் ரீதியாகவோ, மன ரீதியாகவோ, பொருளாதார ரீதியாகவோ ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு விதமான பிரச்சனை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே இருக்கும். சரிங்களா? அதை நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இவ்வளோ காலம் மைவி திரட்ஸ் 3 வருஷமாக நம்ம மைவி திரட்ஸ் நம்ம வாழ்க்கையிலேருந்து ரொம்ப பொருளாதார ரீதியாக செழிப்பாக நம்ம இருந்தோம். அப்போ நம்மளை கொடுத்து சோதிச்சா நம்ம எப்படி இருந்துக்கோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்போ சில பல தடங்கல்களால் நம்மள்கிட்ட அந்த அந்த அவருடைய அந்த அருட்கொடை, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருட்கொடையை பிடுங்கி
நம்மளை சோதிக்கிறார். பொருளை கொடுத்து சோதித்தார் இவ்வளோ காலம், இப்போ பொருளை எடுத்து சோதிக்கிறார். இந்த நிலைமையில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சோதிப்பதற்கு தான். சரிங்களா? வாழ்க்கையே ஒரு சோதனை கூட தான் இந்த உலகமே நமக்கு. அப்புறம் அவர் பதிலளிச்சிருக்காரு, இந்தியாவை பொறுத்தவரை யார் மீது வேண்டுமானாலும் கேஸ் போடலாம். பெரிய பெரிய அரசியல் புள்ளிகள் கூட ஒரு பழிவாங்க மாறி மாறி வழக்கு தொடுக்கிறதும், அந்த வழக்கின் காரணமாக சிறைக்கு செல்வதும், பிறகு நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டு வெளியில் வாழ்வதும் கண்கூடாக பார்க்குற ஒரு விஷயந்தான். அதே போல் தான் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நம் நிறுவனம் மீது எம்டி மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்ட்டு அவர் உண்மையை உறக்க சொல்கிறார். ஓகே சார், அப்போ நம்ம லேக்ஸ் கணக்கில் மெம்பர்ஸ் இருக்கோம், நம்ம வாழ்வாதாரம் பாதிக்குதுன்னு அவங்க மேலே கேஸ் போடலாமா சார், இதை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அதற்கு அவர் சொல்கிறாரு, நம்ம எம்டி அவங்க அரசியல் பின்புலம் கொண்டவர் தான், ஆனால் அரசியல்வாதி கிடையாது. எனவே அவருக்கு சட்ட ஆலோசனை வழங்க பல நபர்கள் இருக்கிறாங்க. அவர் தன்னையும் காத்து கொண்டு பிறரையும் காப்பாற்றக்கூடிய வல்லமை இறைவன் அவருக்கு வழங்குவான். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, நாம் மட்டும் நம்ம திசை மாறாமல் கடைசி வரை நம்பிக்கையோடு இருந்தாலும் அதுவே கம்பெனிக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியாக நம்ம இருக்கோம், சப்போர்ட் பண்ணுறோம், நம்முடைய சப்போர்ட்டாக இருக்கோங்கிறார். அவர் பணம் போடாமல் ஏமாற்றணும் அப்படின்னு எம்டி நினச்சிருந்தாருன்னா ஜூன் மாதத்துக்கு முன்பே அவர் ஓடி போயிருக்கலாம். சரிங்களா? ஆனால் அவர் அதை செய்யலை. வெளிநாடு போயிருந்தால் என்ன, இந்த மாதிரி கேஸு பெட்டிஷன்லாம் வரதுக்கு முன்னாடியே அவர் வெளிநாடு போயிருந்துருக்கலாம். அந்த 9 மாதத்துக்கு முன்னாடியே கேஸ் போட்டாங்க தெரியுமா, அப்போயே போயிருக்கலாம். ஆனால் அவர் அதெல்லாம் எதுவும் செய்யாமல் நிதானத்துடன் ஓப்பனிங் மெம்பர், பேசிக் மெம்பர் ஆகியோருக்கு பணத்தை போட்டார். அதுக்கப்புறம் சில்வர் மெம்பருக்கும் சில்வர் ப்ளஸுக்கும் பணம் போட்டார். அதற்கு பிறகு அவருடைய வழக்கை சந்திப்பதற்காக இப்போ அவர் போராடிக்கிட்டு இருக்கார். சரிங்களா? ஓகே சார், அவங்க நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கோம். இந்த வீக்கெண்டில் எம்டி வீடியோ வருமானு கேட்டிருக்கோம். அவர் அவருடைய இதில் இன்ஷா அல்லா நம்மை போல் லட்சக்கணக்கான மக்களுக்காக அவர் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் போல். அப்புறம் அவர் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செஞ்சுருக்கிறார். அது முறையாக விசாரிக்கப்பட்டு முன்ஜாமீன் கிடைத்தால்தான் இன்ஷா அல்லா வியாழன் வெள்ளியில் கண்டிப்பாக நமக்கு எம்டி வீடியோ வரும் என்பதை சொல்லியிருக்கிறார். அப்புறம் அவர் அந்த கேஸுடைய முன்ஜாமீனுடைய விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. ஒரு முன்ஜாமீனுக்காக மனு தாக்கல் செய்தால் அவருக்கு முன்ஜாமீன் கிடைக்கும் வரை அவரை பொதுவெளியில் எல்லாவற்றையும் பேச முடியாது, செயல்படவும் முடியாது என்பது இந்திய சட்டம். ஆமாம், அது ஒருத்தர் ஏபிகே அப்ளை பண்ணியிருந்தால், அட்வான்ஸ் பெயில் அப்ளை பண்ணியிருந்தால் அவர் பொதுவெளியில் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் அதை காரணம் காட்டி அவருடைய பெயிலை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? அவருடைய சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸையும் இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் நமக்கு அந்த கோல்டு மெம்பருக்கு பாஸ் பண்ண அமௌண்ட்டும் நமக்கு வராமல் தாமதமாகிட்டுருக்கு. சரிங்களா? அதாவது இந்த கேஸுடைய விசாரணை அநேகமாக நாளை அல்லது நாளை மறுநாள் வியாழன் வெள்ளியில் ஹியரிங் இருக்கும் அப்படின்னு நமக்கு தகவல் கிடைச்சிது. அந்த ஹியரிங் நல்லபடியாக முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வருமானத்தை நமக்கு கொடுக்குவதற்கு எம்டி காத்துக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி கூட நம்ம அதற்காக பிரார்த்தனை செய்யணும். அதுக்கப்புறம் மைவித்ரி ஆர்ட்ஸுடைய உறுப்பினர்களுக்கு ஒரு சில விஷயங்கள். நண்பர்கள், நம்ம எல்லாமே பணப்பிரச்சனையில் தான் இருக்கும். நானும் கடன் வாங்கி தான் சேர்ந்தேன். ஒரு நபர் அனுப்பிய விஷயம், ஏகப்பட்ட மன உளைச்சல். சில நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடர வக்கீல்கிட்ட ஆலோசனை கேட்டாங்க. அதுக்கு அந்த வழக்கறிஞர் வக்கீல் சொல்கிறார், இந்த கேஸை பற்றி ஏற்கனவே அவருக்கு தெரியும் போல், ஏன்னா சோசியல் மீடியாவில் தான் எல்லாம் வைரலாக போயிட்டுருக்கு. சில விஷயங்களை அவர் தெளிவுபடுத்திய தயவால் நான் தெளிவுபடுறேன். நிறுவனம் பணம் போடாமல் இருப்பதற்கு முதல் காரணமே அதன் மேலே போடப்பட்டுள்ள இந்த போலி கேஸ்கள் தான், வழக்குகள் தான். மேற்கொண்டு வழக்குகள் தொடுத்தால் பணம் வருவது தள்ளி கொண்டு தான் போகும். நீங்கள் போய் மறுபடியும் கேஸ்க்கு மேலே கேஸ் போட்டிங்கன்னா பணம் வருது தான் தள்ளி போகும். எனவே நமது பண தேவையை சில விசமிகள் அவருடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க பார்க்கலாம். ஆமாம், 100 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசுகிறாங்க. அதை மறுப்பதனால் நிறுவனத்தின் மீது மேலும் மேலும் வழக்கு போட வைக்கிறாங்க. அதனால் நமக்கு தான் நஷ்டம். நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த குரூப்பில் போராட்டம் பண்ணலாம் என்று சொல்பவர்கள் ஒன்று மனவேதனையில் சொல்லுவாங்க, நான் உட்பட. நமக்கு நஷ்டம்தான். குழப்பை விட இங்கே நிறைய பேர் இருக்காங்க. குழுவில் களமிறக்கப்பட்டிருக்கலாம். இந்த அசோக் உட்பட சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த அசோக் வருவதற்கு முன்பு யாருக்கேனும் பிரச்சனை வந்திருக்குதா? அந்த பிரச்சனை வந்ததா கம்பெனி பேஅவுட் கொடுக்குறதில்ல. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக நம்ம பணம் கிடைக்கும். இல்லை வழக்கு தொடரும் என்பவர்கள் தொடருங்க. ஏற்கனவே நிறைய கம்பெனி மேலே வழக்கு தொடர்ந்து அதையே மேற்கோள் காட்டி பணம் வராமல் இருக்கும். வழக்குகளோடு நம்ம நிறுவனம் இணைந்து கொள்ளும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பணம் வழக்கு முடியும் வரை வராது. இப்படிக்கு அசோக்கால் மனதில் பாதிக்கப்பட்டவன்னு ஒருத்தர் எழுதி அனுப்பியிருக்கார். அது இங்கே ஃபார்வர்ட் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து அந்த சிஸ்டர் கேட்குறாங்க, ப்ரோ நம்ம கம்பெனி மேலே கேஸ் கொடுக்க சொல்லலை, நம்ம கம்பெனிக்கு டார்ச்சர் கொடுக்குறவங்க மேலே நம்ம எல்லோரும் கேஸ் கொடுக்கலாம்னு தானே கேட்குறேன் அப்படின்னு. அதுதான், நம்ம ஒற்றுமையாக இருந்தால் போதும். நிறுவனத்தின் மீது உள்ள வழக்குகளை நம்ம எம்டி ஐயா அவர்கள் சந்தித்து வெற்றி அடைந்து விடுவார் இன்ஷா அல்லான்னு. இந்தியாவில் பொருளாதார குற்றங்களுக்கு பெரிய தண்டனை ஒன்றும் கிடையாது.
4 வருடங்களுக்கு உட்பட்ட தண்டனைகளுக்கு சீக்கிரமாகவே ஜாமீன் கிடைச்சிரும். பொருளாதார குற்றங்களுக்கு பெரிய தண்டனை ஒன்றும் கிடையாது. 4 வருஷத்துக்கு உள்ள தண்டனைக்கு சீக்கிரமாக ஜாமீன் கிடச்சிரும். சரி, குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்றால் கேஸே தள்ளுபடி செய்யப்பட்டுரும். அதனால தான் அவங்க மேலாம் பெரிய அளவு வழக்கு கொடுக்காமல் இருக்காங்க நம்ம நிறுவனம். ஓகே ப்ரோ, நான் ஓல்டு மெம்பர்லாம் இல்லை, 4 மாதம் பேமெண்ட் தான் எடுத்திருக்கேன். பட் எனக்கு கம்பெனி மேலே நம்பிக்கை இருக்குது. அவர் வந்து அதுக்கு அல்ஹம்துலில்லா அப்படின்னு ஏதோ அனுப்பியிருக்காரு. அப்புறம் வந்து நீங்கள் கொடுத்த தகவலுக்கு நன்றி தெரிவிச்சிருவேன். அடுத்து நாம் யார் சென்று வழக்கு கொடுத்தாலும் நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. இது வேறு ஒரு நபர் அனுப்பியிருக்கார் மெசேஜ். நம்மளை வைத்து சில காலங்கள் யூடியூப் மற்றும் டிவி சேனல் பேசும் பொருளாக வைத்து அவர்கள் புத்திசாலியாகவும் நம்மளை வந்து முட்டாளாகவும் பேசுவாங்க, தவிர வேறு எந்த பயனுமே நமக்கு இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மைவித்ரி ஆர்ட்ஸுக்கு நம்மளுடைய முழுக்க நம்முடைய சப்போர்ட்டை நம்ம தெரிவித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு கம்பெனி வந்து நம்மளுடைய பேமெண்ட்டை கொடுப்போம். எந்த விதமான மாற்றமும் அதில் கிடையாது. சரிங்களா? அப்புறம் பணத்தை வேறு ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க. பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றணும் அப்படின்னா யாராச்சும் கோர்ட் கேஸ்னு அலைவாங்களா? யோசிச்சு பாருங்கள். நமது எம்டி சார் நமக்காகத்தான் போராடுறார். நானும் உங்களில் ஒருவன் தான் நம்பிக்கையோடு இருப்போம் அப்படின்னு. ஓகேம்மா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நம்ம கம்பெனியை மீட்டெடுப்போம். நம்மளை பிரிக்க தான் சதி நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எண்ணம் வெற்றி பெறக்கூடாது, நம்ம எம்டியும் நாமும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சிட்டாங்க. அனைத்து தெய்வங்களுடைய நல்லாசையுடன் மைவித்ரி மீண்டும் வரும், சத்தியம். இது சத்தியமான உண்மை. அப்புறம் இன்னும் நமக்கு தெரியாமல் நிறைய விஷயம் நிறுவனத்துக்கு எதிராக நடந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த வலையில் நாமும் போய் மாட்டிக்கக்கூடாது. நமது நிறுவனம் எம்டி இந்த சட்ட சிக்கலை ஜெயிக்க வேண்டும் என்று அமைதியோடு கடவுளுடன் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எல்லா தடைகளையும் தகர்த்து எறிந்து மீண்டும் நமது நிறுவனம் வீரநடையை போடும். அதுவரை நாம் அமைதி காப்போம். நமக்கு எப்போதும் ₹1 கூட நஷ்டம் வராது. நம் எம்டி அவர்களின் வாக்குறுதி என்றும் கெட்டவர்கள் வெல்வது போல தோன்றும், ஆனால் நல்லவர்கள் கண்டிப்பாக வெல்வார்கள். ஏன்னா நல்லவர்களோட நல்ல எண்ணங்களோடு இருப்பதோட கடவுளுடைய துணை கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஒருத்தவங்க தர்மத்தின் வாழ்துணை சூதுகளும் தர்மதனை மறுபடி வெல்லும் அப்படின்ட்டு அவங்களுடைய இது எழுதி போட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. சென்னையில் வெள்ளம் வந்தபோது கூட, தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தபோது கூட ஒரே கேட்சால் பணம் வந்தது. ஏன்னா பணம் கூடாதுன்னு அவர் நினச்சிருந்தாருன்னா, எப்படியாவது பணம் கொடுக்குறத தட்டி கிடைக்கணும் மக்களுக்குன்னு நினச்சிருந்தாருன்னா ஒரே கேப்சாலாம் கொடுத்துருக்க வேண்டிய தேவையே இல்லை. சரிங்களா? அவங்களுக்கு ஃபோன் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு, சார்ஜ் போட முடியாமல் இருந்தாங்க, அப்படி இருந்து கூட அவங்களுக்கான வருமானம் கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் ஒரே கேப்சால் மக்கள் பாதிக்கக்கூடாதுன்னு அவர் நினச்சி கொடுத்தாரு. இப்படிப்பட்ட நம்ம எம்டி வந்து நம்ம ஏமாற்றுவாரா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அப்படின்னு. அப்புறம் இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் அப்படின்ட்டு காலையில் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் வந்துச்சு. மக்கள் ஒவ்வொருவரும் நிரந்தரமான வருமானம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நமது எம்டி சார் அவர் இன்று ஒரு மிகப்பெரிய முயற்சியில் ஈடுபடுகிறார். அந்த முயற்சியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெற்றி பெற்று நமது நிறுவனம் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு வருமானத்தை கொடுப்பதற்கு அனைவரும் நமது எம்டி சாருக்கான நிறுவனத்திற்காகவும் தனியாகவும் கூட்டு பிரார்த்தனையாகவும் பிரார்த்திக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்தியை உங்கள் டீமில் உள்ளவங்களுக்கு பகிர்ந்துடுங்க. இன்றைக்கி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் நடக்க போகுது, அது கேஸ் சம்மந்தமாகவோ அல்லது பேமெண்ட் போடுறது சம்மந்தமாகவோ எது சம்மந்தமாகவோ அதற்காக வேண்டிய ஒரு தகவலும் வந்துடுச்சு வாட்ஸ்அப்பில். நீங்கள் வந்து கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க, ஒவ்வொருத்தரும் அவருடைய கடவுள்கிட்ட இறைவன்கிட்ட கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்ட்டு. முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நம்மளை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா நிச்சயமாக கடவுளால் மட்டும்தான். ஏன்னா இப்போ நமக்கு சோதனை கொடுத்துருக்கோம். இந்த சோதனை காலத்தில் நாம் வந்து எப்படிப்பட்ட மாதிரி இந்த சோதனையை கையாளுறோம், நிராசை ஆகிடுறோமா, நம்ம நன்றி கெட்டவர்களாக ஆகிடுமா? அதாவது இவ்வளோ காலம் நமக்கு வருமானம் கொடுத்த அந்த நிறுவனத்துக்கு நன்றி கெட்டத்தனமாக ஆகிடுறோமா, அல்லது நன்றி உள்ளவர்களாக பொறுமையாக காத்துட்ருக்குமா அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்குது. என்ன அப்படின்னா, ஒருத்தவனுக்கு 99 தடவை நம்ம வந்து ஒரு நல்லது செய்கிறோன்னு வைங்க, கேட்குற போதெல்லாம் காசு கொடுக்குறோம், கேட்குற உதவியெல்லாம் செய்கிறோம். அந்த நபருக்கு 100வது தடவை அவன் ஏதோ ஒரு காசு கேட்டோ அது ஏதோ ஒரு விஷயம் செய்ய சொல்லியோ அது நம்மளால் கொடுக்க முடியல அப்படின்னா, அந்த 100வது ஒரு தடவை நம்ம கொடுக்காததை மனசில் நினச்சி நம்மளை கெட்டவனாக தான் பார்க்குமே தவிர இந்த உலகம் அந்த 99 தடவை செஞ்ச நம்ம நல்லது என்பது தெரியாது. அது உதாரணமாக கணவன் மனைவி கூட எடுத்துக்கலாம். கணவன் வந்து தன்னுடைய மனைவிக்காக எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்வார், அவங்களுக்கான விஷயம் எல்லா விதமான தேவைகளையும் வாங்கி கொடுப்பாரு, அவங்கள நல்லா வச்சுக்கணுன்னு கடுமையாக கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருப்பார். அப்படிப்பட்ட கணவனை ஒரு சில பிரச்சனைகள்னு வரும்போது இந்த மனைவி எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க அப்படின்னா, ஆமாம் என்னத்தை கண்டேன் அப்படின்னுவாங்க அவன்கிட்ட வாழ்ந்து. சரிங்களா? அவர் இவ்வளோ காலம் செஞ்ச நல்ல விஷயங்கள் தெரியாது. லாஸ்ட்டாக அவங்க ஏதோ ஒரு கேட்டு ஏதோ ஒரு நிர்பந்தம்னு சொல்லி வாங்கி கொடுக்க முடியாமல் போயிருக்கும்.
அது மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை இருந்திருப்பார். அதை அவங்க வந்து பொருட்படுத்தாமல் இந்த ஒரு வார்த்தையை, ஒரு நிராசையுடைய வார்த்தையை, நன்றி கெட்ட தரமான ஒரு வார்த்தையை பயன்படுத்திடுவாங்க. சரிங்களா? அது மாதிரி ஒரு விஷயத்தை நாம் ஒரு காலமும் செஞ்சிடக்கூடாது. அது மிகப்பெரிய ஒரு நன்றி கெட்டத்தனம். அது நம்முடைய மனசாட்சிக்கே உறுத்தும். ஏன்னா இப்போ ஒரு ஒரு ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போனால் தான் அவங்க குடும்பம் சம்பாதிக்க முடியும். இப்படி இருக்க சூழ்நிலையில் அந்த கணவனுடைய மனைவி அவங்க வேலைக்கு போகும்போதெல்லாம் அவங்கள்ட்ட அன்பாக இருக்காங்க, பாசமாக இருக்காங்க, நேசமாக இருக்காங்க, எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இப்போ அந்த கணவனுக்கு ஒரு 5 மாதம் வேலை இல்லை அப்படின்னா, அந்த கணவனுக்கு அப்படியே அந்த மனைவி எதிராக மாறுறாங்க. எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்க, அவங்களுக்கு வெறுப்பு வர மாதிரி நடந்துக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அவருக்கு முழுக்க முழுக்க என்ன சொல்கிறது, அவருக்கு எதிராகவே இருக்குது. அப்போ இவ்வளோ காலம் அவங்க வந்து அந்த கணவன் மேலே வச்சுருந்த பாசம், அன்புலாம் எதை வந்து டிஃபைன் பண்ணியிருந்திருக்கு, அந்த பணத்தை நோக்கி மட்டும்தான் இருந்திருக்கு. அவர் எனக்கு சம்பாரித்து பணம் கொடுத்தாரு, அவர் மேலே அன்பாக பாசமாக இருந்தேன். இப்போ அந்த பணம் வரல, அப்புறம் அவர் எனக்கு பயன்படல, அவரை எனக்கு சுமையாக தான் இருக்கிறாரு. இது வந்து உண்மையான நேசம், அன்பு கிடையாது. சரிங்களா? இது வந்து ஒரு வேஷம் போடுறது. அதே மாதிரி தான் நான் இப்போ சொல்ல வரேன். இவ்வளோ காலம் நமக்கு ஏதோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பதிலாக நிறுவனம் ஒரு அருமையான ஒரு வருமான வாய்ப்பை கொடுத்து கொண்டு இருந்தது. இப்போது நிறுவனத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல். இப்போ அந்த மனைவி ஒரு உண்மையான நல்ல மனைவியாக இருந்தால் என்ன பண்ணணும், சரிங்க இன்னொரு வேலை கிடச்சிரும், பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு நம்ம வெளியே வந்துடலாம், கவலைப்படாதீங்க, இறைவன்கிட்ட நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம், நீங்கள் வேறு வேலையை தேடுங்க, அது வரையும் என்கிட்ட இருக்கிற நகையை வச்சு மற்ற இதை வச்சு நம்ம குடும்பத்தை ஓட்டிக்கலாம், பார்த்துக்கலாம், ரேஷன் அரிசி மற்ற விஷயங்களை வச்சு கூட நம்ம இந்த பிரச்சனையிலும் வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு அப்படி ஆறுதலாக சொன்னாங்கன்னா அவங்க தான் நல்ல மனைவி. ஒருத்தவன்கிட்ட பொருள் இருந்தாலும் இல்லாட்டியும், வேலை இருந்தாலும் இல்லாட்டியும், அவங்கள கடைசி வரைக்கும் அவங்களுடைய லாபத்துலேயும் நஷ்டத்துலேயும் பங்கெடுத்து கொள்கிறவங்க தான் ஒரு சிறந்த மனைவியாக இருக்கும் ஒரு கணவனுடைய விஷயத்தில். அது போன்று தான் இப்போ நம்ம நிறுவனத்திற்கு நமக்கும் தொடர்பு இருக்குது. ஒரு கணவன் மனைவியுடைய தொடர்பு மாதிரி தான். சரிங்களா? அந்த அளவுக்கு அந்யோன்யமாக நமக்கு நிறுவனம் வருமானம் கொடுத்து கொண்டு இருக்கிற காலம், நிறுவனம் நல்ல ஒரு பொருளாதார சுதந்திரமாக வச்சுருக்க காலத்துலலாம் நம்ம நிறுவனம் ஊன்னு போற்றி புகழ்ந்துக்கிட்டு இருந்தோம். யூடியூப்டைய கமெண்ட்ஸ்லேயே தெரியும். மைவி திரியாட்ஸுடைய ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி உள்ள கமெண்ட்லாம் போய் பாருங்கள் MD ஃபோரம் சேனலில். அந்தளவுக்கு ஆளுக அது இதுன்னு புகழ்ந்துட்டுருக்கோம். யாராவது ஒருத்தர் வந்து கல்லெறிஞ்சு நம்ம நிறுவனத்தை இது சொன்னாலும் அவருக்கு அகைன்ஸ்டாக வந்து 50 பேர் 100 பேர் வந்து இதான வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த 4 மாதமாக 5 மாதமாக வந்து நமக்கு அதாவது கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, நிர்பந்தமாக அந்த வேலை இல்லாமல் போயிடுச்சு. அதாவது வருமானம் 4 மாதமாக பேவுட் ஸ்டாப், எலெக்ஷன், அது இது கேஸு அப்படின்ட்டு பலவிதமான தடங்கல்களை நிறுவனம் சந்திக்கிறதுனால இப்போ நமக்கான கொடுக்கக்கூடிய பணம் வருவதில் தாமதம் இருக்குது. சரிங்களா? அது எப்போ வரும் அப்படிங்கிற தெளிவான ஒரு விஷயம் நமது MD வந்து அவருக்கு பெயில் கிடச்சி அதற்கு பிறகு அவர் சொன்னால் மட்டும்தான் நமக்கு அது 100% தெளிவாக தெரியும். அதோடு வரக்கூடிய ஃபார்வர்ட் மெசேஜஸை நம்ம யூடியூப் சேனலில் போடுற விஷயங்கள் எல்லாம் வந்து நம்முடைய ஒரு கெஸ்ஸிங்காக தான் இருக்கும். அது அல்லது நிறுவனத்துக்கு நெருக்கமான நபர்கள் அந்த நிறுவனம் MD சம்மந்தமான மீட்டிங்கில் பேசி கொண்டு இருக்கக்கூடியனா அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுவார். அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு 50%லேருந்து 80%. 100% நடக்கணும் அப்படின்னா MD சொல்லி அது கரெக்டாக எந்த விதமான பிரச்சனையும் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வந்தால் மட்டும்தான் அது 100% உறுதி. சரிங்களா? நடந்தால் மட்டும்தான் உண்மை. நடக்கிற வரைக்கும் எதுவுமே உண்மை இல்லை. ஏன்னா இந்த உலகம் வந்து தற்காலிகமானது. இன்றைக்கி இருக்கிறவர் நாளைக்கு உயிரோடு இருப்பாரா, நான் இருப்பேனா, நம்ம MD இருப்பாரா அப்படின்னு தெரியாது. அதுவே வந்து இருக்கிறது, அதாவது என்ன இருக்குதோ அதுதான் உண்மை. நம்மள்கிட்ட கையில் என்ன இருக்கோ அதுதான் உண்மை. அதனால் நம்ம இருக்கிறத வச்சு நம்முடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்கு பார்க்கணும். அதே போன்று நம்ம யாரையுமே வந்து முழுமையாக நம்பி இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? நமக்கான தேவை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு நம்ம வாழணும். அதுதான் வாழ்க்கை. மேல் பள்ளம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் நமக்கு வந்து பிரயோஜனம் அளித்த விஷயத்திற்கு நாம் கடைசி வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்கணும். என்ன அளவில் நான் வந்து கண்டிப்பாக வந்து நிறுவனத்திற்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பேன். எவ்வளோ நஷ்டமானாலும் சரி, லாபமானாலும் சரி. ஏன்னா விட்டுட்டு ஓடுற நிறுவனம் இல்லை. அது ஒன்றும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த மாதிரி 4 மாதம் வேலை இல்லை அப்படின்ட்டு ஊரை விட்டு ஓடுற கணவன் கிடையாது. புரியுதுங்களா? வேலை இல்லை அப்படின்ட்டு ஊரை விட்டு ஓடிட மாட்டார் எந்த கணவனும். அதே போன்று தான் நம்ம நிறுவனத்துடைய MDயும் அவருடைய அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நிறுவனத்தை விட்டு ஓடுற இன்டென்ஷன் கடுகளவு கூட கிடையாது. உயிரை கொடுத்தாவது நிறுவனம் நடத்தும்னு நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கு. கண்டிப்பாக வந்து அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவாருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே நீங்கள் உங்களுடைய மனசை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நீங்கள் உறுதியாக நிச்சயமாக நம்ம நிறுவனம் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து நமக்கான பொருளாதாரத்துடைய அந்த விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க. நிச்சயமாக நம்ம அதிலிருந்து வெளியே வருவோம். அப்புறம் நிறுவனத்திற்கு என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நம்ம MD வந்து முதல்ல ஜெயிலுக்கு அந்த தர்ணா போராட்டம் பண்ணதுனால
ஜெயிலுக்கு போனப்போ நமது நிறுவனத்துடைய எக்ஸ் ஃபவுண்டர் விஜயராகவன் சார் வந்து டேக் ஓவர் பண்ணி மிக சிறப்பாக நிறுவனத்தை கொண்டு போயிருந்தார். இப்போ அவர் சில அரசியலுக்கு போகிறதா அல்லது மற்ற சில அவர் மேலே உள்ள சில ஒரு சில கேஸுக்குனால அவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ பெயிலில் வெளியே வந்துட்டார். அவர் வந்து திரும்ப நம்ம நிறுவனத்தை டேக் ஓவர் பண்ணி கொண்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பேமெண்ட் பிரச்சனை வெகு விரைவில் நமக்கு முடிஞ்சிடும் அப்படின்ட்டு என்னுடைய ஒரு ஒப்பீனியன். நிறுவனத்துக்கு நான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். என்னுடைய டவுன்லைன் சார்பாகவும் என்னுடைய உறுப்பினர்கள் எனக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நம்முடைய மைவித் ஆர்ட்ஸ் மெம்பர் சார்பாகவும். எனவே ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் நிறுவனத்தை சிறப்பான முறையில் நடக்கணும். அவர் நமக்கு நிறுவனத்தை சக்தி ஆனந்த் சாருக்கு உருவாக்கி கொடுத்தவர் நம்ம குருஜி ஸ்ரீ விஜயராகவன் சார் தான். எனவே அவர் வந்து திரும்ப வந்து நிறுவனத்தை டேக் ஓவர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நிறுவனத்திற்கு இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலையும் நமக்கு நம்முடைய உறுப்பினர்களுக்கு அவர்களுக்கு சேர வேண்டிய பணம் வெகு விரைவில் சேரும், எப்படிப்பட்ட விதமான கேஸ் நடந்துகிட்டு இருந்தாலும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. இந்த வீடியோவை நிறுவனத்தோட டைரக்டர்ஸ், சீனியர் டைரக்டர்ஸ் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாழ்மையான வேண்டுகோளை வச்சு நீங்கள் இந்த விஷயத்தை, ஏன்னா சடனாக வந்து யாரையும் நம்ப முடியாது. நிறுவனத்துடைய டக்குன்னு யார்கிட்டையும் வந்து பொறுப்பு கொடுத்து நீங்கள் பேமெண்ட் போடுற பொறுப்பு எடுத்துங்கன்னு சொல்லிட முடியாது. ஆனால் நிறுவனத்தை உருவாக்கி கொடுத்த அவருடைய கேரக்டர் பற்றி நம்மளுடைய எம்டிக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவரே வந்து ஏற்கனவே அவர் டேக் ஓவர் பண்ணி கரெக்டாக வந்து சைனிங் ப்ராசஸ்லாம் முடித்து நமக்கு பே அவுட் கொடுத்துருக்காரு. எம்டி அரெஸ்ட்டில் இருக்கும் பொழுதும் அதே போல் நடைமுறையை போர்க்கால நடைமுறை மாதிரி இப்போ அவர் இது பண்ணார். பேக்ரவுண்டில் இருந்து ஒர்க் பண்ணாலும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதே போன்று டைரக்டர்ஸ்லாம் வந்து என் ஆடியோ போட்டு சொன்னால் என்ன, எம்டி ஃபோரம் சேனலில் ஆளுக்கால ஒரு சேனலில் ஒன்று சொல்கிறாங்க, யார் சொல்கிறத நம்புறது அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கான பதில் என்னென்னா, சில டைரக்டர்ஸ், சீனியர் டைரக்டர்ஸ் மேலேயும் கேஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்களோட ஆடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. எனவே இந்த கேஸ் நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னா நம்ம எம்டியே நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்வார். இது இன்னும் தள்ளி போகக்கூடிய காலத்துலனா பெயில் கிடைக்காது. ஏன்னா நம்ம 2 பக்கமும் பேசணும். மக்களுக்கு அவங்களுடைய பொருளாதாரம் கொண்டு போய் சேரணும். அவங்களுக்கு எவ்வளோ தான் பொறுமை செய்வாங்க அப்படின்னு மக்களுடைய இடத்துலேருந்து பார்த்தா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு இக்கட்டான கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருக்காங்க. அதனால் வரக்கூடிய ஒரு வாரம் மக்கள் வெயிட் பண்ணுவாங்க. எவ்வளோ தான் அவங்கள வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி வெயிட் பண்ண வைக்க முடியும். அதனால் நான் சொன்ன இந்த கடைசி கோரிக்கையை நிறுவனம் கண்டிப்பாக பரிசீலனை செஞ்சு இந்த விஷயத்தை வெகு விரைவில் பேமெண்ட்டுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணினா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். மைவித் ஆர்ட்ஸ் மெம்பர்கள் அத்தனை நபர்களுடைய சார்பாக நான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். அத்தனை நபர்களுடைய விருப்பமும் பேமெண்ட் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடணும். அதற்கு எப்படிப்பட்ட நடைமுறையை கம்பெனி எடுத்தாலும் அதுக்கு உறுப்பினர்களுக்கு முழு ஆதரவும் அதுக்கு இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எனவே விஜயராகவன் சார் டேக் ஓவர் பண்ணி நமக்கான பேமெண்ட்டை வெகு விரைவில் கொடுத்தாருன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். மேலும் ஒரு உண்மையான சிறந்த தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ. நன்றிகள்.